a function f is defined by f வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க f of x வந்துட்டு 3 minus 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபைண்ட் x என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் வந்து x என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை இது என்னென்னு தேவை இது என்னென்னு தேவை ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ அதாவது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு போடுறோம் ஸோ 3 minus 2 into எக்ஸ்ன்னு இருக்கா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 2 into எக்ஸ் ஸ்கொயர் என்ன 2x ஸ்கொயரா ஸோ அதான் வந்துட்டு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஓகேவா புரிஞ்சுதா ஸோ நெக்ஸ்ட் என்னது f of xோட ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் 3 minus 2x ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ பார்க்க எப்படி இருக்குது நம்மளுக்கு a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ அப்போ ஃபார்முலா என்ன a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு எழுதலாம் இதை செகண்ட் எழுதலாம் தேர்ட் எழுதலாம் ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேவா கரெக்டு தான் ஸோ ஏக்கு பதிலாக என்ன 3யா ஸோ அப்போ 3 ஸ்கொயர் minus 2 into ஏக்கு பதிலாக 3 பிக்கு பதிலாக 2x ப்ளஸ் பிங்கிறது என்ன 2xா ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 மைனஸ் 2 3s are 6 6 2s are எவ்வளோ 12 ஸோ 12 எக்ஸ் இருக்கா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயரா ஸோ 2 2s are எவ்வளோ 4 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4x ஸ்கொயர் ஓகேவா ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் எக்ஸு கிடச்சிருமா ஸோ ஈக்குவேட் பண்ணுவோமா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ இது என்னது 3 minus 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 minus 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே சைடே கொண்டு போயிடலாமா ஓகேவா ஸோ இங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடலாம் அப்போது 3 minus 2x ஸ்கொயர் ப்ளஸ் 9ஆ மைனஸ் 9 ஆகிடும் மைனஸ் 12xஆ ப்ளஸ் 12xஆ மாறிடும் ப்ளஸ் 4x ஸ்கொயரு மைனஸ் 4x ஸ்கொயராக மாறிடும் ஓகேவா ஈக்குவல் டுவில் இது எல்லாமே தான் இங்கிட்டு வந்துருச்சு அப்போ ஈக்குவல் டுவில் ஒன்றுமே இருக்காது அதனால் 0 ஓகேவா ஸோ இப்போ முதல்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர்லாம் பார்த்துக்கலாம் இதுவும் மைனஸு இதுவும் மைனஸு சிம்பிள் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ 2 + 4 எவ்வளோ 6 ஸோ சிம்பிள் வந்துட்டு என்னது மைனஸ் தானே ஸோ அப்போ மைனஸ் 6x ஸ்கொயர் ஓகேவா ஸோ அடுத்தது எக்ஸில் என்ன இருக்குது ப்ளஸ் 12x மட்டும் இருக்குது ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ நம்பரில் என்ன இருக்குது மைனஸ் 9 ப்ளஸ் 3 இப்போ சிம்பிள் மாறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுக்கணும் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் 9ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 6 ஈக்குவல் டு 0 ஸோ அப்போ இந்த 3 நம்பரையும் பாருங்களேன் எதில் டிவைட் ஆகும் 6 டேபிளில் அது 3மே டிவைட் ஆகும்ல ஸோ அப்போ மைனஸ் 6 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா டிவைடட் பை மைனஸ் 6 இப்போ மைனஸ் 6 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது 1 டைம் ஆகிடுமா ஸோ இது 2 டைம் இது 1 டைம் ஓகேவா ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ப்ளஸ் ஆகிடுச்சு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்கா மைனஸு ப்ளஸ்ஸு டிவைடில் இருந்தால் என்னது மாறி மாறி இருந்தால் மைனஸ் 2x மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் சிம்பிள் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ப்ளஸ் வரும் மாறி மாறி இருந்தால் மைனஸ் வரும் ஓகே ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேவா ஸோ அப்போ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா 1 into 1 1 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும் -1 வருமா ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி எழுதணும் முதல்ல செப்பரேட் பண்ணி எழுதிக்கணுமா ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 1ன்னு கிடைக்குது -1 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடும் +1 ஆகிடும் ஸோ ரெண்டுமே 1 தானே ஸோ அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 1 தான் ஆன்சர் ஓகேவா ஸோ வேறு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பர் ஆன்சராக இருக்கும் புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ